என்க்ளோஸ்டு ஸ்கோப் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஒரு அவுட்டர் ஃபங்க்ஷன் இன்னர் ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. அவுட்டர் ஃபங்க்ஷன்ல இருக்கிற வேரியபிள் தான் என்க்ளோஸ்டு ஸ்கோப். இன்னர் மோஸ்ட் ஃபங்க்ஷன்ல இருக்கிறது லோக்கல் ஸ்கோப். இப்போ இங்க பாருங்க, இங்க டிஸ்ப்ன்றது வந்துட்டு ஒரு அவுட்டர் ஃபங்க்ஷன், கரெக்டா? டிஸ்ப்1ன்றது இன்னர் ஃபங்க்ஷன். இப்போ டிஸ்ப்ன்றதுல ஏயோட வேல்யூ நான் 10ன்னு கொடுத்துட்டு அண்ட் தென் நான் இங்க வந்துட்டு பிரிண்ட் ஏ அப்படின்னு கொடுக்கும் போது இங்க என்னோட என்க்ளோஸ்டு ஸ்கோப் வந்துட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு 10ங்கிறது. ஏன்னா நான் அதை அவுட்டர் ஃபங்க்ஷன்ல தான் யூஸ் பண்ணிருக்கேன், இன்னர் ஃபங்க்ஷன்ல நான் டிக்ளேரே பண்ணல. இன்னர் ஃபங்க்ஷன்ல ஏயோட வேல்யூவை நான் டிக்ளேர் பண்ணல. அப்போ ஒரு இன்னர் ஃபங்க்ஷன்ல லோக்கல் ஸ்கோப் வந்து குளோபல் ஸ்கோப் மாதிரி யூஸ் ஆகும், ஆக்சஸ் ஆகும். நீங்க இப்படிலாம் குழப்பிக்காதீங்க, பெருசா குழப்பிக்காதீங்க. ஒரு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு, ஒரு அவுட்டர் ஃபங்க்ஷன் ஒரு இன்னர் ஃபங்க்ஷன் இருக்குன்னா அவுட்டர் ஃபங்க்ஷன்ல இருக்கிற வேரியபிள் என்க்ளோஸ்டு ஸ்கோப். இப்போ அதுக்கு பைத்தான்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? இப்ப இங்க பாருங்க, ஏ இஸ் ஈக்குவல் டு கம்ப்யூட்டர்னு கொடுத்துருக்கேன். ஏன்ற வேரியபிள்ல நான் கம்ப்யூட்டர்ன்ற ஸ்ட்ரிங்க அசைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டெஃப்னா பைத்தான்ல டெஃபினிஷன், ஃபங்க்ஷன் டெஃபினிஷனை ஸ்டார்ட் பண்றதுக்காக கொடுக்குற கீவேர்ட். ஒன்னுன்றது என்னோட ஃபங்க்ஷன் நேம். ஒன்குள்ள என்ன கொடுத்துருக்கேன், ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன்ல என்ன கொடுத்துருக்கேன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு சயின்ஸ்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். இப்போ வெளியே அவுட்டர் மோஸ்டா நான் வந்துட்டு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் முன்னாடி நான் கொடுத்துருக்கிற நேம் வந்து கம்ப்யூட்டர். இது என்னது, என்னோட குளோபல் ஸ்கோப். நல்லா பாருங்க, என் கர்சர் பாருங்க, இது குளோபல் ஸ்கோப். நான் ஒன்னுன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்திருக்கிற இந்த சயின்ஸ்ங்கிறது என்னோட என்க்ளோஸ்டு ஸ்கோப். என்க்ளோஸ்டு ஸ்கோப். இப்போ பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அகைன் நான் இன்னொரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இங்க கொடுத்திருக்கேன். டூன்ற ஃபங்க்ஷன் நேம்ல ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் கொடுத்திருக்கேன். அங்க நான் என்ன கமாண்ட் கொடுக்குறேன், பிரிண்ட் ஏ அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கேன். இப்போ நல்லா பாருங்க, நான் கொடுத்திருக்கிற மெத்தட்ல தான் இது எல்லாமே ஒர்க் ஆகும். இப்போ இதோட அவுட்புட் எப்படி வந்ததுன்னு பாருங்க. இப்ப இதுதான் இதோட அவுட்புட். இங்க ஃபர்ஸ்ட் ஹலோ வேர்ல்டுன்றது வந்திருக்கு. ஏன் ஹலோ வேர்ல்டுன்றது எந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போகுது நல்லா பாருங்க. ஹலோ வேர்ல்டுன்றது எங்க போகுது, எப்பவுமே பைத்தான் பொறுத்த வரைக்கும், இப்போதைக்கு உங்களுக்கு பைத்தான் புரியாது இருந்தாலும் நான் சொல்றேன். பைத்தான் பொறுத்த வரைக்கும் நோ இன்டென்டேஷன்ல கொடுத்துருக்கிறது. நோ இன்டென்டேஷன்னா இந்த எங்கேயுமே ஸ்பேஸ் இல்லாம எங்க என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கணும் அதுதான் ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகும். அப்போ இந்த ஒன் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்கான் பாத்தீங்களா, இந்த ஃபங்க்ஷன் கால் தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ ஃபங்க்ஷன் கால் ஃபர்ஸ்ட் வரும் போது இதுக்குள்ள என்னோட ப்ரோக்ராம் கண்ட்ரோல் போகுது. அப்போ இங்க பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்றத நான் ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே பண்றதுக்காக கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட். ஸோ ஹலோ வேர்ல்டுன்றது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஏன் இந்த சயின்ஸ் வந்திருக்கு நல்லா பாருங்க, இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஆக்சஸ் ஆகும். அப்போ டெஃப் டூன்றது நெக்ஸ்ட் லைன், அதுக்குள்ள நான் என்ன கொடுத்துருக்கேன், பிரிண்ட் ஏ சயின்ஸ். ஏல இப்ப என்ன இருக்கு, சயின்ஸ் இருக்கு. ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி நான் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே கொடுத்துருக்கேன். சயின்ஸ்ன்றது என்க்ளோஸ்டா ஃபங்க்ஷனுக்குள்ளேயே கொடுத்துருக்கேன். இப்ப இங்க இந்த சயின்ஸும் இல்ல அப்படின்னாதான் கம்ப்யூட்டர் பிரிண்ட் ஆகும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்ப இந்த சயின்ஸும் இங்க இல்ல அப்படின்னா எனக்கு கம்ப்யூட்டர் பிரிண்ட் ஆகும். இருங்க, இப்ப இந்த சயின்ஸையே நான் கொடுக்கல அப்படின்னா என்னோட அவுட்புட் எப்படி வரும்னு பாருங்க. ஹலோ வேர்ல்ட் கம்ப்யூட்டர்னு வரும். ஏன் ஹலோ வேர்ல்ட் கம்ப்யூட்டர்? பிகாஸ் இந்த லைனை வந்துட்டு நான் ஃபுல்லாவே கொடுக்கல. இந்த ஹேஷ்டேக்னா என்னதுன்னா கமெண்ட்னு அர்த்தம். அது வந்துட்டு ப்ரோக்ராம்ல வராது, அது ஒர்க் ஆகாது, அது ஜஸ்ட் அ மெசேஜ். சோ இப்போ கம்ப்யூட்டர் மட்டும் தான் இருக்கு. பட் when I give a enclosed scope, ஃபர்ஸ்ட் அவுட்டர் மோஸ்ட் ஃபங்க்ஷன்ல நான் வந்துட்டு ஏக்கான வேல்யூ கொடுத்துட்டேன்னும் போது எனக்கு சயின்ஸ் தான் பிரிண்ட் ஆகும். புரியுதா? இப்ப பில்ட்-இன் ஸ்கோப்னா என்னன்னு இதுலயே நான் சொல்லிடுறேன். இப்ப பிரிண்ட் ஆஃப்னு கொடுக்கும்போது இதுக்குள்ள கொடுக்கறதெல்லாம் வந்துடணும் அப்படின்றது இந்த கம்பைலருக்கு ஆல்ரெடி தெரியுது பாத்தீங்களா. பிரிண்ட்டுக்குள்ள கொடுத்தா அது அப்படியே வந்துட்டு பிரிண்ட் ஆகிடணும்னு. அதுதான் பில்ட்-இன் ஸ்கோப். நம்ம ஒன்னத்தை கொடுத்துட்டோம்னா அது வந்துட்டு கரெக்டா அதுவே கம்பைலருக்கே புரியுற மாதிரி லாங்குவேஜ்ல ஆல்ரெடி அதை டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க, கம்பைலருக்கு புரியுற மாதிரி. அதுதான் பில்ட்-இன் ஸ்கோப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லென் ஆஃப் இருங்க, b is equal to len of a, print b.
லென் ஆஃப் ஏ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த லென் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்ப கம்ப்யூட்டர்ல மொத்தமா 8 லெட்டர்ஸ் இருக்கு கரெக்டா? COMPUTER 8 லெட்டர்ஸ் இருக்கு கரெக்டா? இப்போ நான் இந்த கம்ப்யூட்டரை லென் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுத்தேன்னா அது 8 எனக்கு ரிட்டர்ன் பண்ணும் வேல்யூ. இப்போ இது எப்படி நான் அதுகிட்ட சொல்றேன்னா 8 ரிட்டர்ன் பண்ணுன்னு கிடையாது. நான் லென்ன்ற ஃபங்க்ஷன் மட்டும் தான் இங்க கொடுக்குறேன், ஃபங்க்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்றேன். கம்பைலர் நோஸ் வாட் டு டூ. ஏன்னா கம்பைலர் கிட்ட ஆல்ரெடி நம்ம ப்ரீலோடடா பில்ட்னா நிறைய ப்ரீலோடட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இதுதான் மீனிங் அப்படின்னு வந்துட்டு ஆல்ரெடி பைத்தான் லைப்ரரியில அது ப்ரீலோட் ஆகி இருக்கும். சோ தட் அது நம்மளுக்கு அதுதான் ரிட்டர்ன் பண்ணும். இப்ப பாருங்க இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஹலோ வேர்ல்டு, நெக்ஸ்ட் சயின்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கு, நெக்ஸ்ட் லென் ஆஃப் பில என்ன இருக்கு 8. ஏன்னா அவுட்டர் மோஸ்ட் குளோபல் ஸ்கோப்பா தான் அது கன்சிடர் பண்ணும், ஃபங்க்ஷனுக்குள்ள கன்சிடர் பண்ணாது. அப்போ கம்ப்யூட்டர்ல எத்தனை லெட்டர் இருக்கு 8 ரிட்டர்ன் பண்ணிச்சு. இதுதான் பில்ட் இன் ஸ்கோப். இப்ப புரிஞ்சிச்சா? தியரட்டிக்கலா பார்க்கலாமா? தியரட்டிக்கலா பார்க்கலாம் வாங்க. enclosed scope, all programming language permits function to be nested. இப்ப அங்க 1 ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம், அதுக்குள்ளேயே nested 2 ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம். within other function is called nested function. A variable, இது ஒரு 2 mark question, a variable which is declared inside a function which contains another function definition within it, the inner function can also access the variable of the outer function. இதுதான் அங்க நான் கொடுத்திருப்பேன் 1 2ன்னு சொல்லி கொடுத்திருப்பேன். இங்க டிஃபரன்ஸ் இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? சோ இது இன்னர் மோஸ்ட் ஃபங்க்ஷன், இது அவுட்டர் ஃபங்க்ஷன். இதுல நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிற வேரியபிள் வந்து இது இன்னர் மோஸ்ட் ஃபங்க்ஷன், இது அவுட்டர் ஃபங்க்ஷன். இதுல நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிற வேரியபிள் enclosed scope. புரிஞ்சுதா? this scope is called enclosed scope. இத நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது nested function. nested function ன்ற keyword ஞாபகம் வச்சுக்கோங்க. contains another function or nested function ன்ற keyword ஞாபகம் வச்சுக்கோங்க. can be accessed, variable can be accessed from the outer function ன்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. next built in scope. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்ப built in scope னா என்னது நீங்க தான் சொல்லணும். we discuss about the widest scope. ஏன்னா இதுதான் இருக்கலே widest. நிறைய preload ஆகி இருக்கும், நிறைய scope built in ஆகி preload ஆகி இருக்கும். பைத்தானே எடுத்தாங்களே நிறைய built in scopes இருக்கும். len, string of, class of, type of, print of, input of, இந்த மாதிரி நிறைய built in scopes இருக்கு. The built-in scope has all the names that are preloaded into the program scope when we start the compiler or interpreter. Any variable or function which is defined in the modules of the programming language has built-in or module scope. In the built-in or module scope no solluvom. module na enna next paapom. Okay, so next topic module.